Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம UCL Game Week 6 பற்றி பேச போகிறோம். இந்த கேம் வீக் நிறையா நடந்துச்சு, நிறையா பிக் கோல்ஸ், பிக் டீம்ஸ் வின் பண்ணாங்க, பிக் டீம்ஸ் பாயிண்ட்ஸும் லூஸ் பண்ணாங்க. பட் லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபர்ஸ்ட் கேம் இன்டர் மிலான் 0, லிவர்பூல் 1. லிவர்பூலுக்கு ஒரு மிகப்பெரிய 3 பாயிண்ட் அவே ஃப்ரம் ஹோம். பயங்கர கான்ட்ரவர்சி, சாலா நிறைய பிரச்சனை ஆச்சு இந்த கேமுக்கு முன்னாடி, உங்களுக்கே தெரியும். பட் இந்த கேமில் வந்து 2 VAR டிசிஷன்ஸ் நடந்தது. அது ரொம்பவே க்ரூஷியலாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோல் அடிப்பாங்க லிவர்பூல், பட் அது வந்து ஹேண்ட் பால்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. அண்ட் ரைட் பிஃபோர் த கேம் எண்ட்ஸ் இன்னொரு பெனால்ட்டி கிடைக்கும். அது வந்து பஸ்டோனி ஷர்ட் புல் பண்ணுவார் வேர்ட்ஸுக்கு. வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கீழே விழுந்த மாதிரி இருக்கும். நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் நீங்களே சொல்லுவீங்க அது கொஞ்சம் ஈஸியான பெனால்ட்டி தான். பட் ஸ்டில் ஆஸ் அ டிஃபெண்டர் பாக்ஸுக்குள்ளார நீங்கள் இன்னொருத்தர சட்டையை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அது ரொம்பவே பேசிக்கான விஷயம். பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் மினிட் ப்ரெஷரில் அந்த பெனால்ட்டி அடிக்கணும். அப்போ தான் ஸ்டெப் அப் பண்ணார் டாமினிக் சோபோஸ்லாய். ஸோ இந்த சீசன் லிவர்பூலுக்கு பிளேயர் ஆஃப் த இயர்னா கண்டிப்பாக வந்து டாமினிக் சோபோஸ்லாய் தான். அண்ட் கூலான ஃபினிஷ் அண்ட் 3 பாயிண்ட்ஸ் டு லிவர்பூல். சம பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பைட். ஆமாம், லிவர்பூலுக்கு சொல்கிறேன். பாதி சீசன் ஆயிடுச்சுல்ல, பாதி சீசன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸஸ். ஆமாம், எஸ், கண்டிப்பா. மேட்ச்க்கு முன்னாடி பார்த்துருப்போம், முகமது சாலா வந்து போஸ்ட்லாம் போட்டிருப்பாரு ஜிம்மில் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி. அண்ட் அது பற்றி எல்லாருமே மீடியாவில் கேட்டிருப்பாங்க. ஆர்னே ஸ்லாட்டை கேட்டாங்க, அலிசன்ட்டு கேட்டாங்க, வர்ஜில் வேண்டைக்கிட்ட கேட்குறாங்க. எல்லாருமே மீடியாவுக்கு என்ன பதில் சொல்லுவாங்களோ, ஓகே அவரோட அந்த விஷயம் இது, அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்டாங்க அவரை கன்வின்ஸ் பண்ணி ஆட வைக்க முடியுமா, இல்லை அவர் ஆஃப்கான் போயிட்டு திருப்பி வந்து ஆடுவாரான்லாம் கேட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. அது பிளேயர்ஸ்க்கே தெரியும். பிகாஸ் அவர் டிசிஷன் எடுத்து மீடியாட்ட பேசிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு கிளப்புக்கு வந்து விளாடுவார்னா வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் ஆர்ன் ஸ்லாட் வந்து கண்டிப்பாக ஆட விட மாட்டார். பிகாஸ் அவரே வந்து அந்த மீடியா அவர் வந்து பேசினதுக்கப்புறம் செம ஷாக்கில் தான் இருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பிரைட்டன் மேட்ச் தான் வந்து லாஸ்ட் கேமாக இருக்கும். அந்த கேம்லேயும் அவர் ஸ்குவாடில் இருப்பாரான்னு தெரில. ஏன்னா இந்த மேட்சே அவர் ஸ்குவாடுக்கு கூப்பிட்டு போகல. பட் ஆன்ஃபீல்டுனால ஓகே மேபி சான்சஸ் இருக்குது, ஆஸ் அ ஃபேர்வெலாக கன்சிடர் பண்ணுவாங்களான்னு. பட் தெரில, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கண்டிப்பாக லிவர்பூல் மாதிரி ஒரு பெரிய கிளப், சாலா மாதிரி ஒரு பெரிய பிளேயருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேர்வெல் கொடுக்காம விட்டாங்கன்னா பிக் ஷேம் ஆன் லிவர்பூல் தான். அண்ட் ஆல்சோ வந்து அவர் ஃபேமிலி எல்லாருமே ரெடி பண்ணிட்டாரு பிரைட்டன் கேமுக்கு வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக அதுதான் லாஸ்ட் கேமாக இருக்கும். அண்ட் டிஸ்பைட் தட் இந்த விக்ட்ரி வந்து ஏன் இன்னும் ரொம்ப முக்கியம்னா, இன்டர் வந்து செம ஃபார்மில் இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் 9 கேம்ஸில் 7 வின்ஸு. பட் லிவர்பூல் லாஸ்ட் 15 கேம்ஸ்லேயே 4 வின்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஃபேக்டர் ப்ளஸ் இன்டர் ஹோமில் விளாட்றது வந்து சும்மா விஷயமே கிடையாது. ஸோ டிஸ்பைட் ஆல் தட், அதுவும் சாம்பியன்ஸ் லீக்ல இன்டர் வந்து லாஸ்ட் 3 சீசன்ஸில் இதான் ஃபர்ஸ்ட் ஹோம் லாஸ் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும் போது கண்டிப்பாக லிவர்பூலுக்கு ஒரு மிகப்பெரிய 3 பாயிண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா சான் சீரோவில் வந்து அவங்க வந்து சம ரிசல்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஈவன் வித் ஏசி மிலான் ஆர் இன்டர் மிலான் 2 பேரையும் அடித்து செமையாக பிறந்திருக்காங்க. அதில் நீ பார்த்தனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக லாஸ்ட்டில் ஏசி மிலான் அடிச்சிருப்பாங்க. இப்போ இன்டரையும் வந்து 1-0 அவே ஃப்ரம் ஹோம்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் இன்டர் டிஃபென்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியும். ப்ளஸ் லிவர்பூல் டிஃபென்ஸ் க்ளீன் ஷீட் வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டே பண்ண முடியல. திடீர்னு வந்து நல்லா பழைய லிவர்பூல் மாதிரி ஆடுறாங்க, திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீசன் வந்து லிவர்பூல்ஸ் சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஸோ அடுத்த கேமே நம்ம பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அட்லாண்டா 2 செல்சி 1. ஸோ இந்த வின்க்கு அப்புறமா அட்லாண்டா வந்து டேபிளில் 5th பொசிஷன் போகிறாங்க. செம க்ரூஷியல் விக்ட்ரி அவங்களுக்கு. அண்ட் செல்சியோட ஃபார்ம் டிப் வந்து சத்தியமாக யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா பார்சா மேட்ச்க்கு அப்புறமே அவங்க ப்ரீமியர் லீக்லேயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லேயும் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இனிஷியலாக இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதும் அட்லாண்டா தான் பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் கோல் கிடச்சது என்னமோ செல்சிக்கு தான். ஆனால் அந்த கோல் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் சைடுன்னு ரூல்ட் அவுட் பண்ணிடுவாங்க. தென் விஏஆர் இன்வால்வ் ஆகி அதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் குட் அசிஸ்ட் பை ரீஸ் ஜேம்ஸ். அண்ட் அந்த 1-0 லீடை வந்து அவங்க ரொம்ப நேரம் இது பண்ணல. பிகாஸ் செகண்ட் ஹாஃப் நீங்கள் போனீங்கன்னா திருப்பி செம பிரைட்டாக அட்லாண்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 52nd மினிட்ல அடமோலா லூக்மன் கோல் அடிப்பார். பட் ஆஃப் சைடுன்னு ரூல்ட் அவுட் ஆயிரும். ஆனால் இமீடியட்டாக 54th மினிட்ல ஸ்கமாக்கா வந்து ஃபஸ்ட் கோல் அடித்து 1-1 ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் செம கிராஸ் பை சார்ல்ஸ் டி கெட்லாரா. அண்ட் அவரே திருப்பி வந்து உடனே இன்னொரு கோல் அடித்து 2-1 இந்த கேமை சீல் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அட்லாண்டா வந்து கண்டிப்பாக அண்டர் டாக்ஸாக இருக்காங்க. இப்போ டாப் 8குள்ளேயே லைட்டாக ஸ்னீக் இன் பண்ணி 5th பொசிஷனில் இருக்காங்க.
ஸோ யா டெஃபினெட்லி வந்து செல்சிக்கு வந்து வரிங் சைன்ஸ் தான். அண்ட் அட்லாண்டா ஹோமுக்கு போய் வந்து பாயிண்ட் எடுக்கிறது சும்மா விஷயமே கிடையாது. பட் ஸ்டில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது பண்ணி எடுக்கிறது நம்ம பார்த்தோம். இந்த கேமே வந்து அவே கேம்ஸில் பாயிண்ட்ஸ் நிறைய டீம் எடுத்தாங்க, இன்க்ளூடிங் நியூ கேசில். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து செல்சி கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ மேட்சஸாக வந்து இன்ஜுரிஸ் ஆச்சு, அப்படியே பிளேயர்ஸ் மாற்றி போட்டாங்க, ஃபார்மேஷன்ஸ் மாற்றி போட்டாங்க, லைன்அப்ஸ் மாற்றி போட்டு ஏதாவது பண்ணி நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. பட் இதுக்கப்புறம் அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னா அந்த கன்சிஸ்டன்சி வேணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். கண்டினியூ. Yes, yeah. Going on to the next game, Frankfurt won, Barcelona 2, and despite taking 3 points, Barcelona இந்த மேட்சை ஈஸியாக தோத்துருக்கலாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் அடித்தது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் தான். ஆஃப் ஒரு சூப்பரான கோல். ப்ரவுன் வந்து செம்மையாக எடுத்துகிட்டு போய் ட்ரிபிள் பண்ணி ஒரு பாஸ் போடுவார். அண்ட் செகண்ட் ஹாஃப் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி 2-0 ஆக்குறதுக்கு, பட் மிஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஹாஃப் டைம் அதுக்கப்புறமே வந்து கிளியராக பார்சலோனா ஃபுல் டாமினேஷன் தான். அண்ட் ஹாஃப் டைம் முடிஞ்சோடனே வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே 2 கோல். ஜூல்ஸ் கவுண்டே டிஃபெண்டராக இருந்து ஒரு 2 ஹெட்டர் அடிச்சு, ரெண்டுமே அற்புதமான கிராஸ். ஃபர்ஸ்ட் ராஷ்வோட ஒரு சரியான பால், அப்புறம் யமால் ஒரு கிராஸ். ஸோ இந்த 2 ஹெட்டர்ஸ்னால எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த 3 பாயிண்ட்ஸ். பட் ஸ்டில் நம்ம இந்த ஹைலைனை வந்து பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாங்க மற்ற டீம்ஸ் வந்து பார்சலோனாக்கு. ஸோ இந்த ஹைலைன் வச்சு ஆடும் போது பார்சலோனா வந்து நிறையா கோல்ஸ் அடித்தா மட்டுமே தான் கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடியும். டிஸ்பைட் 76% பொசிஷன் 2 கோல் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் ஆப்போனன்ட் டீம் அடிச்சு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு பார்த்துருந்தானா உனக்கே தெரியும். மேட்ச் பார்த்துருந்தானா உனக்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் அவங்க அதுதான் கன்வெர்ட் ஆயிருந்துச்சுன்னா கதையே வேறு. பட் அட் த சேம் டைம் பார்சா இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆடுறதுனால அவங்களுக்குமே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அவங்களும் நிறைய மிஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ரிஸ்க்கு தெரிஞ்சு தான் ஒரு கேமும் ஆடுறாங்க. பட் இஃப் அவங்களோட டேவாக இல்லைனா போச்சுன்னு வையன், கண்டிப்பாக அதை ஒரு வீக்னஸாக வச்சு டார்கெட் பண்ணுவாங்க. பட் இது குரூப் ஸ்டேஜ்னால பிரச்சனை இல்லை. நாக் அவுட்ஸ்லாம் இப்போ கண்டிப்பாக இப்போ லாஸ்ட் சீசனே இன்டர் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க இதுக்கேற்ற மாதிரியே பிளான் பண்ணிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுனே வருவாங்க ஈஸியாக. எஸ் டெஃபினெட்லி. அண்ட் அந்த ராஷ்வர்ட் இன்க்ளூஷன் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பயங்கர பாசிட்டிவாக ஆடினாரு, நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாரு, ரொம்ப அன்செல்ஃபிஷாகவும் ஆடினாரு. ஃபார்மர் யுனைடெட் ஃபேனாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த ராஷ்வர்ட் தான் வந்து எக்ஸ் ஃபேக்டராக தெரிஞ்சுது எனக்கு செகண்ட் ஹாஃபில். அண்ட் அந்த 2 கிராஸுமே உண்மையிலே டாப் கிளாஸ் கிராஸ். ராஷ்வர்ட் போட்டதும் சரி, யமால் போட்டது கூட கொஞ்சம் ஸ்லைட்லி போர் கிராஸ் தான். பட் ஆனால் ஜூல்ஸ் கவுண்டி அது செம்மையாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. அந்த ஆள் வந்து கரெக்டாக இந்த மேட்ச்சில் கரெக்டான பொசிஷனில் இருந்தனால 2 ஹெட்டர் அடித்து அந்த 2 ஹெட்டர்னாலே 3 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. மித்தபடி நீ பார்த்தனா ஃப்ராங்க்ஃபர்ட் தான் வந்து சர்ப்ரைசிங் ஃபேக்டராக, அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட்டால் எப்படி ஆடுறாருன்ற மாதிரி அவ்வளோ சான்சஸ் நல்லா பிரைட்டாக ஆடிருப்பாங்க. அட்டாக்கிங் ட்ரான்சிஷனாக இருக்கட்டும், கவுண்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் அந்த என் ப்ராடக்ட் இல்லாத ஒரே காரணத்தினால அங்கேருந்து எதுவும் பாயிண்ட் எடுக்காமல் வந்துட்டாங்க. ஓகே, கம்மிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். இந்த கேமுக்கு தான் வந்து இந்த கேம் வீக்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இந்த கேம் இல்லாமல் யூசிஎலோட சீசனே இருக்காது. விச் இஸ் Manchester City 2 அண்ட் ரியல் மேட்ரிட் 1 இன் சாண்டியாகோ பெர்னபேயூ ஸ்டேடியம். அண்ட் Manchester City அவங்களோட பிரைட் ஃபார்மை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. பிகாஸ் அவே ஃப்ரம் ஹோம் சாண்டியாகோ பெர்னபேயூவில் போய் ஜெயிக்கிறது சத்தியமாக ஈஸியான ரிசல்ட் கிடையாது. என்ன தான் ரியல் மேட்ரிட் ஃபார்மில் இல்லாட்டியும். பட் இருந்தாலும் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோன்னா ரியல் மேட்ரிட் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராட்ரிகோ அவ்வளோ மேட்ச் ஆடாமல் ஒரு மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவர் செமையாக கோல் அடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு கோல் 1-0 போயிருப்பாங்க. பட் அந்த 1-0 லீட் ரொம்ப நேரம் நிலைக்கவே இல்லை. ஏன்னா நீ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீக்கோ ஓரைலி வந்து கோல் அடித்து அது கேமை மாற்றிடுவாங்க. பட் ஆனால் அது போர் மிஸ்டேக்ரா. கர்ட்டுவா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. பிகாஸ் கார்டியோல் அடிச்சுன்னா அதை அவர் ப்ராப்பராக இது பண்ணதுனால அந்த ரீபவுண்ட்லேயே வந்து இவர் அடிச்சிருவார் ஓரேலி. ஸோ அதுக்கப்புறம் உடனே ரூடிகர் வந்து ஒரு சரியான வேலையை பார்த்து விட்டார். டிபாக்ஸில் ஒரு வேலையை பார்த்து ஹாலாண்டை போட்டு படுக்க போட்டார். அதுக்கப்புறம் அது வந்து பெனால்ட்டி அப்போ கொடுக்கல. பட் விஏஆர் காலுக்கு அப்புறம் பெனால்ட்டி கொடுத்து அண்ட் ஹாலாண்ட் அதை கன்வெர்ட் பண்ணி 2-1 ஆச்சு. பட் அது 2-1 ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மேட்ரிட் அவ்வளோ சான்சஸ் கிடச்சிது. நினச்சிருந்தா ஏதாவது ஒன்று கன்வெர்ட் பண்ணியிருந்தா கேம்குள்ளே வந்திருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி அவங்க கன்வெர்ட் பண்ணல. அண்ட் டோனருமா ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணார்.
எஸ் டெஃபினெட்லி அந்த சிட்டி இந்த சீசன் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, போத் ப்ரீமியர் லீகாக இருந்தாலும் சரி, சாம்பியன்ஸ் லீகாக இருந்தாலும் சரி. பட் ரீசெண்ட் கேம் வீக்ஸாக வந்து செம்ம கிளச் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு எப்போதுமே தெரியும் சிட்டி வந்து இந்த ஜான்வரி பிப்ரவரி வந்துட்டாலே வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ஆடுவாங்க. பட் இந்த தடவை வந்து இந்த இயர் எண்டுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அண்ட் ரியல் மேட்ரிட் வந்து எம்பாப்பே இல்லாதது பயங்கர மிஸ் ஆச்சு. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ கேம் வீக்ஸ் வந்து ரியல் மேட்ரிட் ஜெயிக்கும் போது சாலிட்டரியாக அடிச்சிட்டு இருந்தாரு எம்பாப்பே, 2 கோல் 3 கோல்னு அப்படியே கண்ணாமனான்னு அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மிஸ் வந்து ரொம்பவே தெரிஞ்சுது. ஸோ அந்த செகண்ட் ஸ்ட்ரைக்கர் அந்த டீம்ல இல்லாதனால ரொம்பவே பிரச்சனையாச்சு. ஐ திங்க் அந்த செகண்ட் ஸ்ட்ரைக்கர் யாரு மறந்துடுச்சு, யாரு ஸ்ட்ரைக்கர் ஆடினா. ஆக்சுவலி அவங்க வந்து வேற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ட்ரிக்கெலாம் சப்பா வந்தார், எல்லாம் நடந்துச்சு. பட் எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அட் த சேம் டைம் எம்பாப்பே வந்து இந்த மேட்ச் அந்த இன்ஜரியில் ஃபஸ்ட்டு ஸ்குவாட்லேயே இல்லாமல் தான் இருந்தார். பட் ஆனால் அவர் வந்து ஓகே எனி டைம் வந்து யூஸ் ஆகலாம், இது ஒரு பிக் மேட்ச்னு சொல்லிட்டு ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணாங்க. பட் ஆனால் சேஃப்டி கன்சர்ன்ஸ்னால பெருசாக எனக்கு தெரிஞ்சு அவர் சப்பா கூட இறக்கல ஜாபி அலோன்சோ. அண்ட் அது இல்லாமல் அதான் சொல்கிறேன், அவர் இல்லாமல் நிறைய சான்சஸ் கிடச்சிது. மேபி அவர் இருந்திருந்தால் கேம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். பட் ஆனால் அவங்க இருந்த சான்சஸ் அடிச்சிருந்தாலே அவங்க கேமுக்குள்ளே வந்திருக்கலாம் ஈஸியாக. ஷூர் டெஃபினெட்லி. அண்ட் ஆமாம் இது நல்ல டிசிஷன் தான். இவன் எம்பாப்பேவை ரிஸ்க் எடுத்து அப்புறம் பெரிய இன்ஜுரி ஆகி இன்னும் நிறையா கேம் வீக்ஸ் அவன் கஷ்டப்பட்டு இருக்கணும். ஸோ அதுதான் கரெக்ட். ஸோ குட் டிசிஷன். அண்ட் யா, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், பயர்ன் மியூனிக் 3 ஸ்போர்ட்டிங் 1. அண்ட் டிஸ்பைட் பயங்கரமான ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயனால கோல் அடிக்க முடியல. அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் அடித்தது வந்து ஸ்போர்ட்டிங்னா ஒரு ஓன் கோல் கிமிக் போவோம். பட் அந்த நிறையா சேவ்ஸ் பண்ணுவாங்க. கேன் போஸ்டில் அடிப்பார், லெனார்ட் கால் ஒரு கோல் அடிப்பார், அதை வந்து ரூல் அவுட் பண்ணிடுவாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் 12 மினிட்ஸில் 3 கோல்ஸ் அடித்து பயர்ன் மியூனிக் ஃபுல் டாமினன்ஸ், ஃபுல் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா சர்ச் நாப்ரி வித் கோல் அண்ட் அசிஸ்ட், அண்ட் லெனார்ட் கால் another கோல். அண்ட் கண்டிப்பாக இந்த யங்ஸ்டரை பற்றி என்ன சொல்கிறது, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டே இருக்காரு கேம் வீக் இன் அண்ட் அவுட். ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஒரு ரெக்கார்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, யூசிஎல்ல யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் இன் 3 கன்சிக்யூட்டிவ் கேம்ஸ். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கிட்டே இருக்கார். யூசிஎல்லையும் சரி, அவர் லீக்லேயும் சரி, டிஎஃப்பி போக்கல்லையும் சரி. ஸோ லெனட் கால் வந்து எனக்கு தெரிஞ்சு செம்ம அண்டர் ரேட்டடாக இருக்கார். இவ்வளோ பண்ணியுமே எனக்கு தெரிஞ்சு மக்கள் அவர் நோட் பண்ணுறாங்களா ஏன்னா இல்லையான்னு தெரில. பிகாஸ் அவர் வந்து அவர் ப்ராப்பர் விங்கர் ஸ்ட்ரைக்கராக இருந்தால் இன்னும் நோட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவர் வந்து அவர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டுனால இன்னும் நோட் பண்ணல. பிகாஸ் நான் ஆர்சனல் கேம்லேயே பார்த்தேன், அவர் அந்த அளவுக்கு பொசிஷனிங் செம்மையாக இருக்குது, பாசிங் நல்லா இருக்குது, அவர் கேம் ஸ்டைலே சூப்பராக இருக்குது. அண்ட் லாஸ்ட் 3 கேம்ஸும் கோல் அடிச்சிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி எ பிளேயர் டு வாட்ச் அவுட். அண்ட் அவருக்கு செம பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. எஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து பயன் வந்து ஆர்சனலோட லாஸுக்கு அப்புறம் வந்து திரும்பியும் தே ஆர் பேக் அண்ட் வித் 3 பாயிண்ட்ஸ் அண்ட் வித் சரியான ஜெம், ஒரு யங் ஒண்டர் கிட் பிடிச்சிட்டாங்க அந்த முசியாலா இன்ஜுரியிலேருந்து. ஸோ அந்த பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கண்டிப்பாக பயனுக்கு செமையாகவே ஃபேவர் ஆகிருக்கு இந்த தடவை. கண்டிப்பாக. அண்ட் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், ஆர்சனல் 3 Club Brugge 0. அண்ட் ஆர்சனல் மெயின்டைன் தேர் 100% ரெக்கார்ட் இன் யூசிஎல். அண்ட் நம்ம இன்னும் ஃபஸ்ட்டில் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி குவாலிஃபை ஆன மாதிரி தான் இது. அண்ட் இந்த மேட்ச் பர்டிகுலராக பேசணுன்னா நமக்கு அவ்வளோ இன்ஜுரி கன்சர்ன் இருந்து, நீ பேக் லைன் மொத்தமாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நார்கார்ட் சென்டர் பேக் ஆடினார். இப்போ போகுது மேட்ச் கண்டிப்பாக, ஏன்னா ஆஸ்டன் வில்லா லாஸ்க்கு அப்புறம் வேறு வரும். பட் ஆனால் இந்த கேம் வந்து டோட்டலாக டாமினேட் பண்ணி செமையாக முடிச்சிட்டாங்க. அண்ட் முக்கியமாக நோனி மடுவாக்கே என்னடா பெட்டிஷன் போட்டு வேணான்னு சொன்ன பிளேயர் வந்து இன்றைக்கி செம பர்ஃபார்மன்ஸு. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு கோல் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து அடிப்பார், சத்தியமாக நானே எதிர்பார்க்கல. அண்ட் செகண்ட் கோல் அவருக்கு ஹெட்டர் கிடைக்கும், அழகாக சுபிமெண்டி கிராஸ் போடுவார். அண்ட் அதை அடிச்சு 2-0. அவர் நினச்சிருந்தா ஹேட்ரிக் அடிச்சிருக்கலாம், நிறைய சான்சஸ் கிடச்சிது, அடித்தார். பட் ஆனால் கன்வெர்ட் ஆகலை. அட் த சேம் டைம் மார்டினெல்லி இன்னொரு சைடில் அவர் ஒரு பேங்கர் அடிக்கிறார். எனக்கு என்னடா இது ஒரே மேட்ச்சில் 2 பேர் அடிக்கிறாங்க, இப்படி அடிக்கிறாங்களே. ஆனால் அதான் சொல்கிறேன், யூசிஎல்னு வந்துட்டால் வேறு மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த டிஃபென்சிவ் யூனிட்டை வச்சு க்ளீன் ஷீட் வேறு வச்சோம். ஸோ 3-0 செம ரிசல்ட், செம மோட்டிவேட்டிங் ரிசல்ட். பட் ஆனால் அதான் சொல்கிறேனே, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸில். எஸ் டெஃபினெட்லி. இந்த கேமுக்கு வந்து உங்களுக்கு 2 விங்கர்ஸ் செஞ்சுட்டாங்க. அண்ட் ஆல்சோ மார்டினெல்லி பற்றி பேசியே ஆகணும். 5th கன்செக்யூட்டிவ் யூசிஎல் கேமில் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ ஆர்சனலுக்கு இதான் வந்து ரெக்கார்டு. ஸோ 5 கேம்ஸ் நீங்கள் வந்து யூசிஎல்ல ஒரு சீசனில் 5 கோல் மொத்தமாக அடிக்கிறதே பெரிய விஷயம். 5 மேட்ச் தொடர்ந்து கோல் அடிக்கிறதுலாம் வந்து சும்மா விஷயமே கிடையாது. அண்ட் ஆல்சோ நார்கார்ட் வந்து பாராட்டி ஆகணும். அவர் கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேம்பெயினர். ஸோ இந்த கேமுக்கு முன்னாடி தான் அதான் நானும் பார்த்தேன் லைன் அப்ஸ், என்னடா சென்டர் பேக் போட்டிருக்காங்களே,
ஓகே இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல மேட்ச் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் வந்து எந்த பொசிஷனில் போட்டாலும் ஆடுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி இப்போ உங்களுக்கு வந்து இந்த சென்டர் பேக் பொசிஷன் வந்து ஆள் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் கேம்ஸ்லேயும் அவரை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அது தெரில, ஏன்னா ப்ரீமியர் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரில. ஆனால் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லைனா இவர் இந்த கேம் நல்லா பண்ணது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அதான் சொல்கிறேனே, இந்த மேட்ச்சு பார்த்தேன்னா உனக்கு ரைஸ் இல்லை, டிம்பர் இல்லை, சலிபா கேப்ரியல் இல்லை. ஸோ யூஸ்வலாக இருக்க எல்லா சஸ்பெக்ட்ஸே இல்லை உனக்கு. எனக்கெல்லாம் வந்து மேட்ச் போக முன்னாடி என்னடா நடக்க போகுது. ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம 15 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். பட் உனக்கே தெரியும் இப்போ டேபிள் வந்து நீ அந்த ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் வேணும்னா அட்லீஸ்ட் மினிமம் 2 மேட்ச் ஜெயிக்கணும். இன்னும் இன்டர் அவே எங்களுக்கு இருக்குது. ஆனால் அது மாதிரி யோசிச்சும் போது ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்தேன். பட் ஆனால் உண்மையிலேயே சம்மர் ரிசல்ட். 2 டீமே அதான் கிளப் ரூச்சுமே சூப்பராக ஆடினாங்க. 2 டீமும் பார்த்தோன்னா 15-20 ஷாட் வச்சுருப்பாங்க. நீ போய் பாரு அவ்வளோ. ஆனால் நாங்கள் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி இல்லை கொஞ்சம் லக்கு ஃபேவர் ஆச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் ஆனால வந்து லக்கிலி 3-0 அவே ஃப்ரம் ஹோம் புருட்ஜோட கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் தான். Yes, and going on to the next game, Bayer Leverkusen 2, Newcastle 2, ஒரு பயங்கர எக்ஸைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான கேம். நியூகாசல் ஆக்சுவலாக ஃபுல் 3 பாயிண்ட்ஸ் எடுத்து இருந்திருக்கலாம். ஆனால் லாஸ்ட் டயிங் மொமெண்ட்ஸில் பயர் லெவர்குசனோட கேப்டன் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடுவார். ஸோ பட் கண்டிப்பாக இது 2 டீமுக்குமே வந்து வெரி குட் பாயிண்ட், பிகாஸ் நியூகாசல் ஸ்டில் 12th பிளேஸ் இருக்காங்க டேபிளில், UCL டேபிளில். ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் பொசிஷன் டு பி இன். அண்ட் பயர் லெவர்குசன் டிஸ்பைட் அ வெரி ஸ்லோ ஸ்டார்ட் கொஞ்சமாக வராங்க. அண்ட் இந்த கேமில் ஸ்டார் பண்ணதுன்னு பார்த்தோன்னா ஆண்டனி கார்டன் வித் அ கோல் அண்ட் அசிஸ்ட், சம பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நியூகாசல் வந்து கண்டிப்பாக அன்லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த லாஸ்ட் கோலு ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரூனோ குயிமாரஸ் ஓன் கோல் போனது, ஸோ எல்லாமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த மாதிரியே இருந்தது. பட் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து குட் ரிசல்ட், குட் பாயிண்ட் அவே ஃப்ரம் ஹோம் ஜெர்மனிக்கு போயிட்டு. ஸோ கிரேட் கேம் ஃபார் நியூகாசல் அண்ட் லெவர்குசன். கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதான் ஆண்டனி கார்டன் நீ பார்த்தன்னு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ப்ரீமியர் லீக்லேயும் சரி அவனுக்கு பெனால்ட்டி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த கேமும் பெனால்ட்டி கிடச்சி அவர் பெனால்ட்டி கோல்ஸ் அடிச்சுட்டே இருக்காரு. அண்ட் அது இல்லாமல் அதான் சொல்ல அசிஸ்ட் வேறு நல்லா போட்டார். அண்ட் நியூகாசல் கண்டிப்பாக இது வந்து அவங்க டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க டாப் 8 குவாலிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணால் டாப் 8 குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீ வந்து 9th பிளேஸ் முடித்தா கூட உனக்கே தெரியும் லாஸ்ட் சீசன் சில டீம்ஸ்லாம் பார்த்துருப்பேன் 9-10 முடித்தவங்களாம் அந்த நாக் அவுட் பிளே ஆஃபில் வந்து 24th 23rd பிளேஸ் டீமோடலாம் தோற்று வெளியே போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உனக்கு ஒரு அளவுக்கு சேஃப்டி வேணும்னா டெஃபினட்டாக நீ டாப் 8ல் நீ முடிச்சே ஆகணும். எஸ் டெஃபினட்டாக. அண்ட் இந்த பாயிண்ட்னால அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லாஸ்ட் 2 UCL கேம் வீக்ஸில் வந்து டெஃபினெட்லி கொஞ்சம் டஃப்பான கேம்ஸ் தான். PSG கூட ஆடுவாங்க நியூகாசல். ஸோ அந்த கேம்ஸில் பாயிண்ட் எடுத்து எப்படியாவது டாப் 8குள்ளே வர முடியுமா? கஷ்டம்தான். ஏன்னா டாப் 8ல் இப்போ இருக்கவங்க எல்லாம் ப்ளஸ் கீழே இருக்கவங்களும் வந்து பயங்கர ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பட் செமையாக இருக்கும் காம்படிஷன் பார்க்குறதுக்கு இங்கேருந்து எப்படி வராங்கன்னு. இல்லை, ஏன்னா டேபிள் கண்டிப்பாக மாறிட்டே தான் இருக்கும். ஏன்னா உனக்கு தெரியும் ஏன்னா இப்போ ஆடுறதே 8 கேம் வீக் தான். ஒரு கேம் வீக்கில் ஒருத்தர் இதானாலே நிறையா சேஞ்சஸ் தெரியுது. ஸோ எனிதிங் பாசிபிள். இன்னும் 2 கேம் வேறு இருக்குது. ஸோ என்னென்னாலும் நடக்கலாம்னு வச்சுக்கோயேன். கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், பென்ஃபிகா 2 நெப்போலி 0. அண்ட் ஜோசே மொரினியோ டீம் செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நெப்போலி வந்து சரியால் என்ன ஃபார்மில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்கள வந்து பென்ஃபிகா ஜெயிப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்கில் பென்ஃபிகா வந்து அவ்வளோ புவர் ஃபார்மில் இருந்தாங்க. லாஸ்ட் கேம் தான் அயாக்ஸோட ஜெயிச்சிருப்பாங்க. பட் இந்த கேம் நெப்போலியோட ஜெயிச்சு எனக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு சின்ன ஹோப்ஸ் வந்து ஜோசே மொரினோ கொடுக்குறாருன்ற மாதிரி தான் சொல்லலாம் அவங்க ஃபேன்ஸுக்கு. அண்ட் ரிச்சார்ட் ரியோஸ் கொலம்பியன் அவர் வந்து செமையாக இந்த கேம் ஷைன் பண்ணியிருப்பார். அண்ட் 20th மினிட்ல அவர் ஃபஸ்ட் கோல் அடித்து 1-0 போவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கோலுக்கு அவர் தான் செட்டப் பண்ணி அசிஸ்ட் பண்ணுவார். ஸோ 2-0 வச்சு க்ளீன் ஷீட் வச்சு நெப்போலியை ஜெயிப்பாங்க. நீ கனவுல எதிர்பார்த்தியா நெப்போலியை பென்ஃபிகா ஜெயிப்பாங்கன்னு? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா டிஸ்பைட் நம்ம ஜோசே மொரினியோ நல்ல மேனேஜர் எல்லாம் தெரியும். பட் ஜோசே மொரினியோக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஸ்டார்ட் தானே பென்ஃபிகாவில். ப்ளஸ் நப்போலி வேற நீ சொன்ன மாதிரி சீரியாவில் போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லா டீமையும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்க நப்போலி டீமை பீட் பண்ணி க்ளீன் ஷீட் வச்சு ஸோ டெஃபினெட்லி அ கிரேட் ரிசல்ட். அண்ட் ரிச்சார்ட் ரியோஸ் பற்றி நீ சொல்லியிருந்த கண்டிப்பாக நீங்கள் யுனைடெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த சீசனுக்கு முன்னாடி வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அவுட் சைட் சான்ஸ், ஒரு மிட்ஃபீல்டர் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நான் கொலம்பியாவில் இருக்கனால எனக்கும் கொஞ்சம் இந்த கொலம்பியன் டீம் பற்றி தெரியும். அவங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி
பிளேயர்ஸை வாங்கி ப்ளஸ் நம்ம ஸ்போர்ட்டிங்கில் கூட லூயிஸ் சுவாரஸ்னு ஒருத்தன் ஸ்ட்ரைக்கர் இருப்பான். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்கவுட் பண்ணி வாங்குறாங்க. அண்ட் டிஸ்பைட் இந்த என்னதான் காசு கொடுத்து என்ன மற்ற கேம்ஸில் பர்ஃபார்மன்ஸ் போட்டாலும் இந்த மாதிரி யூசிஎல் நைட்ஸில் அகேன்ஸ்ட் அன் இன்ஃபார்ம் நப்போலி கண்டிப்பாக ரிச்சார்ட் ரியோஸ் இஸ் அவுட் இன் த ரேடார் ஃபார் எவ்ரி டீம். கண்டிப்பாக. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தோன்னா நிறையா ரிசல்ட்ஸ் நடந்துச்சு. பார்த்தோன்னா ஸ்பர்ஸ் ஜெயிச்சாங்க 3-0. அண்ட் அத்லட்டிகோ மேட்ரிட் செம்மையாக கம்பேக் பண்ணியிருப்பாங்க பிஎஸ்வியோட 3-2. அண்ட் பிஎஸ்ஜி 0-0 கோல்லெஸ் ட்ராவில் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறேனே, அதனால் டேபிளில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. லாஸ்ட் 2 கேமிங்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டாப் 8 குவாலிஃபிகேஷன் அண்ட் 24க்குள்ளே வர குவாலிஃபிகேஷன்லாம். பட் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம் வீக் ஜான்வரிக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ நமக்கு அது வரைக்கும் கிளப் ஆக்ஷன் அண்ட் டொமஸ்டிக் ஃபுட்பால் மட்டும்தான் இருக்கும். பட் அன்டில் த நெக்ஸ்ட் கேம் வீக் உங்களை பார்க்குற வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கண்டென்ட் உங்களை ரெகுலராக ரீச் ஆகும். அண்ட் பெல் ஐக்கானை தட்டிட்டிங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு ஸ்பீடாக இன்னும் ஸ்பீடாக ரீச் ஆகும். ஸோ யா, பை கைஸ்.